முதுமை மனிதனின் அன்பு, அனுபவம், மனது, வயதின் முதிர்ச்சி. மனித வாழ்வில் பூத்துக் குலுங்கும் இளமையானது ஒரு நிலையில் முதுமையடைவது இயல்பு. இளமையை நேசிக்கும் நாம் முதுமையை போற்ற மறுப்பது ஏன்? அரவணைக்கப்பட வேண்டிய முதுமையை அலட்சியமாக ஒதுக்க நினைப்பது ஏன்? அவர்கள் இளையோருக்கு இடைஞ்சலா அல்லது சமூகத்துக்கு இடையூறா? இவ்வுலகில் ஆதரவற்றவர்களுக்காக அவதரித்த அன்னை தெரசா அனாதை குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற முதியோர்களுக்கும் தூய உள்ளத்தோடு தொண்டு செய்வதே கடவுளின் பணி என கூறினார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லங்கள் மிக அளவில் பெருகி வந்துகிட்டு இருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லங்கள்லாம் முதல்ல ஆரம்பித்த போது அனாதரவாக விடப்பட்ட மக்கள், கையில் எந்த விதமான பணமுமே இல்லாமல் இருக்கின்ற மக்கள், இவர்களுக்கெல்லாம் உதவி செய்யும் வகையாக தான் இந்த முதியோர் இல்லங்கள்லாம் ஏற்படுத்துது. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், கையில் என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, ஆனால் எங்கள் அப்பா அம்மாவை என்னால் பார்த்துக்க முடியாது, அதனால் நான் பணத்தை கட்டிடுறேன், உங்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்து அவங்க உங்களை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கின்ற மக்களுக்கெல்லாம் உதவி செய்கிற வகையில் இந்த பெரிய முதியோர் இல்லங்கள்லாம் பெருகி வந்துட்டு இருக்கு. இது ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம். ஆதரவற்றவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட முதியோர் இல்லங்கள் இன்று ஆதரவு இருந்தும் அனாதைகளாக மாற்றப்படும் பெற்றோர்களுக்காக நடத்தப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் முதியோர் இல்லங்கள்ங்கிறது முக்கியமான விஷயமா, தேவையான ஒரு விஷயமா இருந்தால் கூட அங்கே இருக்கின்ற முதியோர்களுக்கு முழுமையான வசதிகள் எல்லாம் கிடைத்தால் கூட அவங்க அதில் நிறைவான வாழ்க்கை வாழ்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயந்தான். என்னதான் அவங்களுக்கு தேவையான வளங்கள் எல்லாமே நம்ம முதியோர் இல்லத்தில் கொடுத்தால் கூட அவங்க குழந்தைகளோடையும் பேர குழந்தைகளோடையும் குடும்பத்தில் இருந்து அனுபவிக்கின்ற சுகத்தையில் 100% கூட இந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது நிச்சயமான உறுதியான விஷயம்தான். பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாய் தந்தையரை அவர்களின் முதுமையில் ஆதரவற்றவர்களாக அல்லது பணம் கொடுத்து முதியோர் இல்லங்களில் அடைக்கப்படுவது ஏன்? நம்மிடம் சகிப்புத்தன்மை இல்லையா? பணம் இல்லையா? அன்பு இல்லையா? தன்னை பெற்றவர்கள் என்ற இரக்கம் கூட இல்லையா? நான் முதியோர் இல்லத்துக்கு வர காரணம் என்னுடைய பையன்தான். அவன் ஃபுல் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வீட்டில் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தான். அதனால் எங்கே போகிறதுன்னு வழி தெரியாமல் நிறைய சோஷியல் ஒர்க்கர்ஸ்லாம் சொல்லி இந்த மாதிரி இங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கே போனால் நிம்மதியாக இருக்கலாங்கிறதுனால நான் இங்கே வந்தேன். பெற்றவங்க அவங்களுக்கு எவ்வளோ அன்பு செஞ்சாங்களோ அவங்களுக்கு திருப்பி அன்பு செய்கிறதுக்கு இந்த வயசான காலத்தில் தான் நீங்கள் செய்யணும். அதை விட்டுட்டீங்கன்னா இனி உங்களுக்கு அது திருப்பி தாய் தகப்பனுக்கு செய்ய முடியலையேங்கிற ஒரு குறை அதுக்கப்புறம் நாங்கள் வாழ்நாளில் மறைஞ்ச பிறகு கூட உங்களுக்கு இருக்கும், நம்ம அம்மா அப்பாவை அப்படி விட்டுட்டோமேன்னு. ஒரே ஒரு சொல்லி என் பொண்ணு சொல்லிச்சு, தாங்காத கிளம்பி வந்துட்டேன், நீ இருந்து என்ன புண்ணியம், நீ இருந்தானு ஒன்று தான் செத்தானு ஒன்று தான், எங்கன்னா காரில் ரயிலில் ஆட்டு சாவு போய் எங்கன்னா என் கண்ணேரம் இருக்காத சொல்லிட்டாங்க. கடலில் ஒன்று ஒரு சொல்லு தான் தாங்கலேப்பா, இன்னைக்கு அனாதையா லோடு போட்டு நான் பிள்ளை நிற்கிறேன், இன்னைக்கு நான் சிக்கியத்தை போய் நிற்கிறேன்ப்பா. ஆனா யாரு இருந்தும் ஒரு தகுமல இருக்கிறாங்க, நிறைய இருக்கிறாங்க, இருந்து என்ன பண்ணும். எனக்கு சரியான ஆதரவு இல்லாதனால நான் இந்த முதியோர் தேடி வந்திருக்கேன். நான் ஒரே ஒரு உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியது, தயவுசெய்து உங்கள் தாய் தகப்பன கடைசி காலத்தில் இதை மாதிரி விட்டுறாதீங்க. எனக்கான மாதிரி யாருக்கும் இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது, இந்த முதியோர்களும் இருக்க கிடையாது. ஏன்னா எல்லாமே கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். தயவுசெய்து அதுக்கு உங்கள் தாய் தகப்பனை காப்பாற்றுங்க. இன்றைக்கு சமூகத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ இளைஞர்கள் பொது சேவை செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் நிறைய முதியோர் இல்லத்துக்கெல்லாம் போய் அங்கே இருக்கிற
முதியோர்களோட கலைந்து உரையாடி அவர்களை எல்லாம் மகிழ்ச்சிப்படுத்துகிறாங்க. எத்தனை விதமான இளைஞர்கள் வந்து பேசினாலும் கூட தன்னுடைய குழந்தை தன்னிட்ட இது மாதிரி வந்து அன்பா பேசினாக்கா ஒரு முதியோருக்கு கிடைக்கின்ற ஒரு உற்சாகம், அவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு அமைதி, ஒரு நடக்கின்ற ஒரு திருப்தி எத்தனை விதமான இளைஞர்கள் போய் பேசினாலும் அவர்களுக்கு கிடைக்காது. இங்க எந்த விதமான பொது சேவையை செய்யுங்கள், ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய பெற்றோர்களை நீங்க இது மாதிரி ஒதுக்கி விடாதீர்கள். யாரெல்லாமோ தப்பு செஞ்சிருக்கலாம், இல்லைன்னு சொல்லல, ஆனா அந்த தப்பை நீங்க செஞ்சிடவே கூடாது. முதியோர் இல்லத்துல 1 வருட காலமாக வார்டனாக பணி செய்கிறேன். அவங்க ஃபீல் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, என்னதான் நம்ம வந்து 3 வேளை சாப்பாடு அதோடைய தேவைகள் என்னதான் நம்ம கொடுத்தாலும் அவங்களுக்கு நீங்காத மனசுல ஒரு ஆழமான ஒரு விஷயம் என்னன்னா, தன்னுடைய பேர பிள்ளைகள், தன்னுடைய மருமகள், மகன்கள் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா, ஒரு சின்ன ஒரு சாப்பாடே நம்ம கொடுத்தோம்னா, ஒரு மீன் துண்டு எடுத்து வச்சோன்னா அதை சாப்பிடாம ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏமான்னு கேட்டா, என் பேரப்பிள்ளை தின்றுக்குமோ, இந்த மீனா நம்ம என் பேரப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்குவாங்க. பட்டினி கிடந்து கல் தூக்கி மண் தூக்கி உன்னை படிக்க வைத்த என்னை படித்தவுடன் பாசம் மறந்து நேசம் துறந்து உன் கரம் பிடித்து நடக்க வேண்டிய என்னை அனாதையாய் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டாயே என குமுறும் உள்ளங்கள் பல. அன்னை, தந்தை நாம் அறியும் முதல் தெய்வங்களாகும். 10 மாதம் சுமந்து அல்லும் பகலும் நமக்கு எந்த துன்பமும் இல்லாமல் பாதுகாத்து வளர்க்கிறார்கள். தன்னலமற்ற தியாகங்களையும் செய்த பிறகு அந்த அன்னை தந்தையை பேணி காக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். நாம் தான் அவர்களுக்கு அன்னை தந்தை மாதிரியாக இருந்து அவர்களுடைய பிற்காலத்தை பாதுகாக்க வேண்டும். அதை விடுத்து சில பேர் அன்னை தந்தையரை முதியோர் இல்லத்தில் கொண்டு சென்று சேர்ப்பது பாவத்திலும் மிகப்பெரிய பாவம். கண்ணும் கருத்துமாக பாசத்தை பொழிந்து வளர்த்த பெற்றோர்கள் எப்படி குழந்தைகளை பிரிந்து தனியாக பெற்றோர் முதியோர் இல்லத்தில் இருப்பார்கள்? ஒருவேளை உணவு கூட அவர்கள் பிள்ளையை நினைக்காமல் உண்ணுவார்களா? அங்கு தனக்கு எது கிடைத்தாலும், ஒரு பழம் கிடைத்தாலும், ஒரு தின்பண்டம், ஒரு இனிப்பு கிடைத்தாலும் இது பிள்ளைக்கு பிடிக்குமே என்று இயங்குவார்களே. அத்தகைய பாசமிகு தெய்வங்களை நாம் கல்மனதோடு கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுவது மிகவும் பாவம். இரத்தத்தை பாழாக்கி சிறு வயதிலிருந்து குழந்தைகளை கஷ்டப்பட்டு எவ்வளோ கடுமையான சூழ்நிலைகளையும் குடும்ப கஷ்டங்களையும் பொருட்படுத்தாமல் குழந்தைகளுக்காகவே வாழ்ந்து அவர்களை வளர்த்து ஆளாக்கி அவர்களை படிக்க வைப்பதற்காகவும் அவர்களை நல்ல நிலைக்கு உயர்த்துவதற்காகவும் அவர்களால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு குழந்தைகளுக்காகவே வாழ்ந்த பெரியோர்களையும் பெற்றோர்களையும் நம்ம நல்ல நிலைக்கு வந்த பிறகு அவர்களை முதியோர் இல்லத்தில் கொண்டே சேர்ப்பது என்பது எவ்வளவு கொடுமையான விஷயம் என்பதை நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். இதே நிலைமை நாளைக்கு நமக்கு தானே. அளவான குடும்பம் என்ற குறுகிய வட்டத்துக்குள் இன்றைய தலைமுறையினர் அடங்கிக் கொள்வதால் 60 வயதை கடந்தவர்கள் கூட ஆதரவற்றவர்களாக ஆக்கப்படுகிறார்கள். கணவன் மனைவி அன்பு செலுத்த ஒரு பிள்ளை என்ற அளவில் குடும்பம் நடத்தவே விரும்புகின்ற இன்றைய சமுதாய பார்வையில் பெற்றெடுத்த தாய் தந்தையர் கூட ஒரு தேவையற்ற பொருளாகவே உணர்கின்றனர். எனவே அவர்களை ஓரங்கட்ட உதவும் ஓர் இடமாகவே முதியோர் இல்லங்களை பார்க்கிறார்கள். எனக்கு யாரும் இல்லை, எனக்கு பசங்க ஒன்றும் கிடையாது. எனக்கு எங்க வீட்டுக்காரி செத்துட்டாரு. எனக்கு அக்கா பசங்க தம்பி பசங்க எல்லாம் இருக்கிறாங்க. யாரும் எங்க வீட்டுக்காரி செத்த பண்ண என்னை யாருமே பார்க்கல. சல்லார்பட்டிக்கு போன எங்க தம்பி வீட்டுக்கு அங்க போய் தண்ணியில நனைஞ்சு முழு போட்ட தண்ணியில யாருமே என்ன யாரும் என்னன்னு கேட்கல. என்ன சாப்பாடு இல்லாதனால இருந்தாலும் சாப்பாடு கூட போடல யாரும். எனக்கு எல்லா ஒரு ஜனம் இருந்து எனக்கு யாரும் பார்க்கல. அத்தடத்தான் நானு அழுதுக்குன்னு இருந்தேன். ஒரு அம்மா தெரிஞ்ச அம்மா இருந்தாங்க. அங்க இட்டுக்குன்னு வந்து
இங்க சேர்த்தாங்க. என்ன பிள்ளைகளே, உங்கள் பெற்றோரை அன்போடு பராமரித்துக் கொள்ளுங்கள். அன்பு தவிர்த்து எந்த நேரமும் ஒற்றுமை இல்லாத சண்டை சச்சரவு செய்து அவர்களுக்கு விரோதம் பண்ணி அவர்கள் நம்மை விட்டு எங்கேயாவது அனுப்பிவிடணும் அப்படின்னு நினைச்ச மாதிரி முதியோர் இல்லத்துக்கோ மற்ற அநாதை இல்லங்களுக்கோ போய்விட்டா நல்லதுன்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு எவ்வளவு தூரம் உங்களுடைய அன்பையும் நீங்க பெற்ற பிள்ளைகளுங்கிற அந்த அன்பையும் காட்டி அவர்கள் உங்களுக்காக செய்த என்ன பாடுபட்டுள்ளதான் உங்களை வளர்க்கவும் உங்களை நடத்தவும் எவ்வளவு பாடுபட்டார்கள் என்பதையெல்லாம் நினைத்து அவர்களை நல்ல விதமாக நடத்தி கடைசி வரை அவர்களுக்கு நல்ல எண்ணத்தை கொடுத்து உங்களோட வைத்துக் கொள்வது நல்லது. இன்றைய தலைமுறைக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பெற்றவங்க உங்களை எவ்வளோ அன்பா பாராட்டி சீராட்டி வளர்த்துருப்பாங்க. அவங்களையே நீங்கள் இங்கே கொண்டு விட்டுட்டீங்க. இதே நிலைமை நாளைக்கு உங்களுக்கு வராதுங்கிறத என்ன நம்பிக்கையில் நீங்கள் இருக்கிறீங்க? இரக்கமில்லா பிள்ளை, அன்பை தொலைத்த மருமகள், அக்கறையற்ற உறவினர்கள் என அலைக்கழிக்கப்பட்டு கடைசியில் ஆதரவற்றவர் என்னும் பட்டத்தோடு முதியோர் இல்லங்களில் அடைக்கலமாகி விடுவோர் பலர். முதியோர் இல்லத்துல என்னதான் கருத்து வேறுபாடுகள் அவர்களுக்குள்ள இருந்தாலும், மன கஷ்டம் இருந்தாலும், அவங்க பிள்ளைகளால இங்க வந்திருந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலையுமே தன்னுடைய பிள்ளைகளையோ மருமகளையோ பேர குழந்தைகளையோ எந்த காரணத்துக்கும் குறை கூறுவதோ விட்டு கொடுப்பதோ இல்லை. அன்பிற்காக ஏங்கும் அந்த உள்ளங்களில் எத்தனை சோகங்கள், எவ்வளவு மனக்குமுறல்கள் அது வெளியில் இருக்கும் நமக்கு தெரிவதில்லை. உங்ககிட்டப்பா ஒன்றும் நாங்கள் எதிர்பார்க்கல, பாசம் தான் கேட்குறோம். இன்னமே யாரும் அது மாதிரி கொண்டாந்து விடாதீங்க. நாங்கள் படுற பாடு ஒரு தடவை இந்த சமுதாயத்தில் முதியோர் இல்லங்கள் இந்த சமுதாயத்துக்கே மிகப்பெரிய களங்கமாகும். முதியோர் இல்லங்களே இந்த சமுதாயத்தில் இருக்கவே கூடாது. இதற்காக குழந்தைகள் எல்லோரும் சிறுவயது முதலே மனதில் உறுதி ஏற்க வேண்டும். பெற்றோர்களை அவர்களுடைய இறுதி காலம் வரைக்கும் பேணி பாதுகாப்போம் என்று உறுதி கொள்ள வேண்டும். அதுவே நாம் இறைவனுக்கு செய்யும் தொண்டு. பொண்ணு என்னைய விட்டுட்டு போயிடுச்சுங்களா, அதுக்கு ஆதரவுல அதுவும் போயிடுச்சு. நான் ரொம்ப மனசு வேதனைப்பட்டு கவலைப்பட்டு இங்க வந்துட்டேன். திருமண நாள், பிறந்த நாள் ஆகிய நாட்களில் தனது பெற்றோர் இருக்கும் முதியோர் இல்லங்களிலேயே உணவு வழங்கி தான் உதவி செய்தது என்று தன் பெற்றோருக்கு கூற வேண்டாம் என்று கூறும் பிள்ளைகள் பலர். பிள்ளைகளே, தாய் தகப்பனை கொண்டாது அப்படியெல்லாம் முதியோர் இல்லத்தில் சேர்க்காதீங்க. நீங்களே தான் பார்த்துக்கணும், அதான் நல்லது. இப்போ இந்த காலத்தில் எங்கே பார்த்தாலும் கொண்டாந்து முதியோர் இல்லத்துக்கு தான் கொண்டாந்து விடுறாங்க. கொண்டாந்து உங்கள் தாய் தகப்பனை அப்படி ஒன்று முதியோர் இல்லத்தில் விடுறது நல்லதில்லை. அப்படி விடுறதுனால உங்களுக்கு ஒரு அன்பு பாசம் இல்லாமல் போயிடுது. அதனால அது மாதிரி விடாமல் பாசத்தோடு எல்லோரும் கடைசி வரைக்கும் நல்லா கவனித்து அவங்களுக்கு செய்கிறதெல்லாம் செஞ்சாங்க தான் ஒருத்தருக்கு எல்லாரும் சந்தோஷமாக ஒரு நல்லாவும் இருக்கும். வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களை ஆதரிக்கிறதுக்காக தான் முதியோர் இல்லம் தொடங்கப்பட்டது. அதை நீங்கள் வசதி உள்ளவங்களும் தாய் தகப்பனை சுமையாக நினச்சி அதை ஒரு கலாச்சாரமாக்கி கொண்டு விட்டுட்டீங்க முதியோர் இல்லத்தில். இது எந்த விதத்தில் நியாயம்?
இன்னைக்கு இந்த கலாச்சாரம் இருக்கும்போது நாளைக்கு உங்களுக்கும் முதுமை வரும். அந்த முதுமையில இந்த கலாச்சாரம் இன்னும் பெருகும். அப்போ உங்களுடைய நம்பிக்கை என்ன? சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சு பார்த்து செயல்படுங்க. இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, நீங்க உங்களுடைய பெற்றோர்களை இறுதி காலம் வரையிலும் அவருடனே இருந்து சிரித்து மகிழ்ந்து மனசை திருப்திப்படுத்தும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள். ஏன்னா வயது முதிரும் போதுதான் தெரியும் எப்படியெல்லாம் ஒரு வயசானவன்லாம் மனசுல எண்ணங்கள் வளர்கிறது, அவங்க கூட இருக்கிறோம் அப்படிங்கிற பாச பிணைப்பு அதிகமாகிறதுங்கிறதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும். அதனாலதான் சொல்றேன், பெற்றோர்களை எந்த காலத்திலும் நீங்க நிந்திக்கவும் வேண்டாம், அவளை உதாசீனப்படுத்தவும் வேண்டாம். அவளோடு இருந்து சிரித்து மகிழுங்கள். அதுவே அவளுக்கு நீங்கள் கொடுக்கின்ற பெரிய வரப்பிரசாதம் நான் நினைக்கிறேன். வெளிநாட்டு பணிமோகத்தில் திரியும் இன்றைய தலைமுறையினர் சிலர் பணி கிடைத்ததும் அந்நாட்டுக்கு மனைவியையும் குழந்தையையும் மட்டுமே அழைத்துச் செல்ல விரும்புகின்றனர். பெற்ற தாய் தந்தையை வயதை காரணம் காட்டி அழைத்துச் செல்ல மனம் இல்லாதவர்களாய் கட்டண முதியோர் இல்லங்களில் கட்டாயமாக சேர்க்கப்படுகின்றனர். வாழ்நாளை முதியோர் இல்லங்களிலே கழித்து இறந்து போகும் அவர்களை நீங்களே இறுதிச் சடங்குகளை செய்துவிடுங்கள், அதற்கான செலவை தந்து விடுகிறோம் என கூறும் கல் நெஞ்சம் கொண்ட பிள்ளைகள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உண்டு. ஒரு பக்கம் பெற்ற தாய் தந்தையை ஆதரவற்றவர்களாக்கி முதியோர் இல்லங்களில் தள்ளிவிடும் இன்றைய இளைய தலைமுறையினர் இருந்தாலும், மறுபக்கத்தில் பெற்றோரை தன் ஆதரவில் வைத்திருக்கும் இளைய தலைமுறையினர் முதியோர் இல்லங்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணமும் அதிகரித்துள்ளது. தன் மனதில் இருக்கும் மன அழுத்தங்களை சிறிதளவாவது போக்கும் விதமாக அவர்தம் திறமைகளை வெளிப்படுத்தி மற்றவர்களை மகிழ்வித்துக் கொள்கிறார்கள். என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓர் ஆலயம். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. கருவறையில் சுமக்கும் தாய்க்கு நாம் பாரமாய்த் தெரிந்ததில்லை. கல்லறை நம்மை சுமக்கும் போது மண் கூட மௌனமாய்தான் இருக்கிறது. மனிதனே, வாழும்போது உனக்கு மட்டும் வயதான உன் தாய் தந்தை சுமையானது எப்படி? சிந்திப்போம். நம் பெற்றோர்களை காக்க வேண்டிய நாம் அவர்களை ஆதரவற்றவர்களாக மாற்றும் அவலத்தை மாற்றியமைப்போம்.